ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத நம்ம கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹாய் ஆல். ஸோ இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னாக்கா எனக்கு ரொம்ப அல்சர் பெயின் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. இந்த ஆங்ஸைட்டி வந்து போறதுனாலயே பாதி அல்சர் பெயின் ரொம்ப சிவியரா இருக்கு. ஸோ அதனால ரெண்டு மருத்துவ குணம் மிகுந்த ஒரு ரெசிபி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஒன்னு வந்து அங்காய பொடி, இன்னொன்னு வந்து கருவேப்பிலை குழம்பு. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் ஐட்டம். இது நீங்க இதை குக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 15 நாள் 20 நாள் கூட வச்சு சாப்பிடலாம், ஒண்ணுமே ஆகாது. நேத்திக்கு போட்ட வீடியோல நான் சொல்லியிருந்ததுக்கு நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தேன். ஒருத்தர் சொல்லியிருந்தா, நீங்க அப்பாவை பாத்துக்கிற மாதிரியே உங்க மாமனார் மாமியாரையுமே பார்த்துனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. சோ என்னுடைய மாமனார் மாமியாரை நான் எப்படி பாத்துக்கிறேன்றத அவாக்கிட்டயே கேட்டாலே நீங்க தெரியும். மாமனார் மாமியார் சம்மர் டைம்ல ஏப்ரல் மே ஜூன் ஃபர்ஸ்ட் வரைக்குமே அவ வந்து இங்கதான் இருப்பா. சம்மர்ல பொதுவா நான் பெருசா ட்ரிப்பு போனது அதெல்லாம் கிடையவே கிடையாது. பிகாஸ் இவ வந்து ஹாட்டா இருக்கும் திருச்சியில, அந்த டைம்ல அவ இங்க வருவா. சோ ஏன்னா இங்க பெங்களூர் கோல்டா இருக்கும். கோல்டு இல்ல, அட்லீஸ்ட் பேரபிளா இருக்கும். அந்த திருச்சி வெயில் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தெரிஞ்ச இதுதான். ரொம்ப ஹாட்டான டெம்பரேச்சர். அந்த டைம்ல வந்து குழந்தைகளுக்கும் அங்க லீவ் விட்டுருப்பா, மச்சினர் பசங்களுக்குமே. சோ அதனால எங்க மாமனார் மாமியாருக்கு கொஞ்சம் பிரேக் இருக்கும், இங்க வருவா. அதே போல எங்க ஆத்துல ஒரு குரூஷியல் சிச்சுவேஷன் ஒண்ணு நடந்தது. அந்த டைம்ல அந்த குரூஷியல் சிச்சுவேஷன் வந்த பொழுது அப்ப எங்க அப்பா அம்மா வந்து திருச்சியில இருக்க முடியாத ஒரு டைம், கொஞ்சம் ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல. ஸோ அப்ப வந்து நான் வந்து யூஎஸ்ல இருந்தேன். அந்த டைம்ல இவ என்ன பண்ணா, இந்த மாதிரி எங்க அப்பா அம்மாவை கான்டாக்ட் பண்ணி நீங்க இங்க வந்து இருந்துருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து திருச்சியில இருந்து இங்க கூட்டின்னு வந்து, அதுக்கப்புறமா இங்க கிட்டத்தட்ட ஒரு 9 months to 1 year போல, லெஸ் தேன் இயர் வந்து இருந்தா அந்த டைம்ல. அதுக்கப்புறமா அவ அப்பாவும் வந்துட்டாரு. ஸோ 3 எல்டர் பீப்புளையும் வந்து டேக் கேர் பண்ணிட்டு இருந்தான். எங்க அப்பா இங்கதான் இருக்கா ஆல்ரெடி. சோ நடுவுல நான் வந்து ஒரு இவரை பாக்குறதுக்கோசரம் ஒரு 20 days யூஎஸ் போயிட்டு வந்தேன். அந்த டைம்ல எங்க அப்பா என் தம்பியாத்துல விட்டுருந்தேன். சோ எங்க அப்பாவும் உடனே வந்துட்டான். சோ 3 பேருமே 80+ எல்லாரையுமே நான் பாத்துட்டேன் ஒரே நேரத்துல. 3 பேருக்கும் தனித்தனியான சாப்பாடு, ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ், அதுக்கு தகுந்தாப்புல ஃபுட் எல்லாமே பண்ணிட்டு, எங்க ஆத்துல ஒரு கோல்டன் ரெட்ரீவர் ஒண்ணு வேற இருந்தது, சமத்துக்குட்டி. அதையும் பார்த்துட்டு ஓரளவுக்கு எப்படியோ நான் மேனேஜ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். எங்க மாமனார் மாமியாரோட ப்ரிஃபரன்ஸ் வந்து எஸ்பெஷலி எங்க மாமியாருக்கு ஸ்ரீரங்கம் பெருமாள் சேவிக்கிறது, அந்த உபன்யாசங்கள் கேட்கறது, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் ரொம்ப ஈடுபாடு ஜாஸ்தி. 100% பெங்களூர்ல நான் மல்லேஸ்வரத்துல இருந்த போது என்ஜாய் பண்ணியிருந்தா, நான் இந்த ஏரியாவுக்கு வந்த உடனே பாவம் அவளால அந்த மாதிரி எதுக்குமே போகவும் முடியல. ரொம்ப இல்ல அங்க திருச்சியில வந்து அப்கோர்ஸ் இது ஸ்ரீரங்கம் டெம்பிள் இருக்கு. அதே மாதிரி எங்க பெரியம்மா சித்தி அவார்டும் கூட, அதாவது எங்க அம்மாவோட கூட பிறந்த அவார்டுமே அங்கதான் இருக்கா. ஸோ அதனால எங்க அம்மாவுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ்ன்னு பார்த்தா அது திருச்சி கொஞ்சம் அதிகமாகவே பிடிக்கும். அதே மாதிரி எங்க அப்பா வேலை பார்க்க சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ்ல வேலை பார்த்தார், வைஸ் பிரின்சிபலா இருந்து ரிட்டையர் ஆனார். வேலை பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து இனிஷியலி காரைக்குடி இருந்தா, அப்புறமா வந்து திருச்சியில தான் வேலை பார்த்தார் ரிட்டையர் ஆகிற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறமா அதனால வந்து இப்போ அங்க இருக்கிறதே வந்து மோர் தென் 70 years திருச்சியிலேயே இருந்திருக்காரு. ஸோ ப்ரிஃபரன்ஸ் பார்த்தா அவளுக்கு க்ளோஸ் கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தா திருச்சி. ஆனா எங்க மாமனாருக்கு இங்க வந்து இருந்து, எங்க மாமனாருக்கு என்னோட தலிகை ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. சோ அவருக்கு இங்க வந்து இருக்கிறதுல ரொம்ப பிடிக்கும். பாப்போம், 93 வயசு ஆறுது எங்க மாமனாருக்கு. மொபிலிட்டி இல்ல பாவம், அவளால வந்து போறது கஷ்டமா இருக்கு. ஒரு டைம் வரைக்கும் வந்திருந்தா இப்ப ரொம்ப அதிகம். நாங்க தான் போய் அவளை பாக்கணும்ன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். என்னுடைய கேஸ்ல எங்க அப்பாவை நான் முழுக்க பாத்துக்கிறேன் அப்படின்னா, இவரோட சப்போர்ட் பிளஸ் எங்க மாமனார் மாமியாரோட சப்போர்ட்டுமே இல்ல அப்படின்னாக்க நான் இந்த விஷயத்த அச்சீவே பண்ணிருக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலத்துல உங்க அப்பாவை ஏன் வச்சுட்டு இருக்கேன், அது வச்சுட்டு இருக்கேன், நாங்க வரணும்னு என்னென்னமோ சொல்ற காலத்துல எங்க மாமனார் மாமியாரும் ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு கஷ்டமான வார்த்தைகள் சொல்லி பேசினதும் கிடையாது. இவர் இப்ப வரைக்கும் ஒரு புள்ள பாத்துக்கிற மாதிரிதான் எங்க அப்பாவை பாத்துக்கிறாரு. இவரோட சப்போர்ட் இல்ல அப்படின்னா என்னால கண்டிப்பா எங்க அப்பாவை பாத்துக்கிறதுல சாத்தியமே இல்ல. நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், நான் ஏர்னிங் பர்சன் கூட கிடையாது. எல்லாமே A to Z
பிசிக்கலி அண்ட் பினான்சியலி எல்லா சப்போர்ட்டும் எங்க ஆத்துக்கார்ட்ட இருந்து வரதுனால மட்டுமே தான் நான் எங்க அப்பாவை பாத்துக்கிறேன். சோ இன்னைக்கு நான் நிறைய சொல்லிட்டேன், உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இப்ப குக்கிங்குள்ள போலாம் வாங்க. கருவேப்பிலையெல்லாம் வறுத்துட்டு அந்த நெய்யிலேயே கொஞ்சம் சாதத்தையும் போட்டு அந்த அங்காய பொடியும் போட்டுட்டேன். சுட சுட இருக்கணும் சாதம். இந்த மாதிரி 3 பிடி சாப்பிட்டேன்னா லூஸ் மோஷன், ஸ்டமக் பெயின், ஸ்டமக் அல்சர் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப அருமருந்து. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. கருவேப்பிலை குழம்பு பண்ண அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் சாதத்தை போட்டு நல்லா பெரட்டி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா, ஸோ அந்த பாத்திரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா சாதத்தோடு கலந்துட்டேன். இது ஊறி சாப்பிட்டா அமக்கலமாக இருக்கும். ஸோ இன்றைக்குண்டான தலிகைக்கு ஒரு இனிஷியலி சில விஷயங்கள் எடுத்து வச்சுட்டுருக்கேன். சில சாமான்கள் இல்லை எங்கள் ஆத்துக்கார் பேர்க்கார் வாங்கிட்டு வரத்துக்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை குழம்பு பண்ணிக்கலாம். இன்றைக்கி முழுக்க முழுக்க செல்ஃப் கேர் டே. எனக்கு உடம்புக்கு முடியலை, அதுக்கு தகுந்தாப்பில் மெடிசினல் வேல்யூவாக சில ஐட்டங்கள் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கருவேப்பிலை குழம்பு, இதை நீங்கள் நல்லா கெட்டியாக புளிக்காய்ச்சல் மாதிரி பண்ணினேன்னா பாத்திரத்தில் போட்டு வச்சு 10 நாள் 15 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ அதுக்கு தேவையான சாமான்கள்னு பார்த்தாக்கா, இது ஒரு 2 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் 1 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறமா உப்பு 1 டீஸ்பூன், வெல்லம் 1 டீஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். காரம் உங்களுக்கு தகுந்தாப்பில் நான் பியாடிகை சில்லி எடுத்துட்டுருக்கேன். வயிறு புண்ணாக இருக்குன்ற காரணத்துக்கோசரம் தான் இந்த ஐட்டமே. ஸோ மிளகாயில் கார மிளகாயை கம்மி பண்ணி நான் பியாடிகை சில்லி எடுத்துட்டுருக்கேன். உங்களுக்கு நார்மலாக சாப்பிட்லான்னா நீங்கள் குண்டூர் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. மிளகும் இருக்குது, ஸோ 2 காரமும் கரெக்டாக இருக்கும். புளி ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு ஊற வச்சு அதை கெட்டியாகவே பிழிஞ்சு எடுத்துட்டுருக்கேன். கருவேப்பிலை நல்லா 2 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்துட்டுருக்கேன். கருவேப்பிலை எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ வாசனையும் நல்லாயிருக்கும், ரிச் இன் அயன். ஸோ அதனால் அப்படியே குழம்போட வாசனை இன்னும் தூக்கலாக தெரியும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றத நம்ம பார்க்கலாம். இதோட மஞ்சப்பொடி கொஞ்சம் உண்டு, ப்ளஸ் 1 டீஸ்பூன் அரிசி எடுத்துக்கணும் குழம்பு கெட்டி படுறதுக்கோசரம். ஸோ இதெல்லாம் எப்படி வச்சு பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இது எல்லாமே எடுத்துட்டது இந்த டீஸ்பூன் மெஷர்மெண்ட்டால் தான். வானலியை அடுப்பில் வச்சுட்டேன். நம்ம ஜென்ரலாகவே இந்த மாதிரி கருவேப்பிலை குழம்பு, இந்த மாதிரி வத்த குழம்புகள் நல்லெண்ணெயில் பண்ணால் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் குத்திக்கிறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் சுட்ட கையோடு நம்ம பெருங்காயத்தை பொரிய விட்டுக்கலாம். கொஞ்சம் வாசனை தூக்கலாக இருக்கும் பெருங்காயம் போட்டாக்கா. இந்த மாதிரி கெட்டியாக பண்ணி ஸ்டோர் பண்ணுற சாமான்களுக்கெல்லாம் பெருங்காயம் கொஞ்சம் தூக்கலாக போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் பொரியட்டும். ஸோ பெருங்காயம் நல்லா உப்பி வர ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் வெந்தயம், அதுக்கப்புறமா மிளகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, ஜீரகத்தை வறுத்துக்க வேண்டாம். இந்த சாமான்களெல்லாம் வறுத்துன்ட்டு அரைக்கரைச்ச ஜீரகத்தை பச்சையாகவே சேர்த்துக்கலாம். அப்போ தான் இன்னும் நல்ல வாசனை இருக்கும். பொரிஞ்சா ஒரு வாசனை, அப்படியே போட்டால் ஒரு வாசனை, அது டிஃப்ரென்ஸ் இருக்கும் டேஸ்ட்டில். காத்தாலேருந்து கரண்ட்டு போய் வந்துட்டே இருக்குது. இப்போ அரிசி 1 டீஸ்பூன், பச்சரிசி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சிகப்பாகட்டும். அரிசியெல்லாம் நல்லா பொரிஞ்சு வெந்தயம் செவக்க ஆரம்பிச்செடுத்து பருப்புகள் கொஞ்சம் கலர் மாறிடுத்து. இப்போ வத்த மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி காரம் நன்னா வேணும்னு நினைக்கிறவா குண்டூர் மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை, நேற்றுக்கு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்ததுலேருந்து எனக்கு இதே நினப்பு, சரி இந்த குழம்ப பண்ணி எடுத்து வச்சுட்டுலாம். பாருங்க, அரிசி பொரிய ஆரம்பிச்சிருக்கு. நல்ல வாசனை, நல்ல கரக்கரான்னு பொரிஞ்ச கையோடு நம்ம அப்படியே எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம். மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ எல்லாத்தையுமே நான் இப்போ மிக்சியில் போட்டுட்டேன். ஒரே ஒரு ஐட்டம், இந்த ஜீரகத்தையும் இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா
இதை வந்து ஃபஸ்ட்டு தண்ணி விடாமல் பவுடராக அரைச்சுன்ட்டு ஜலத்தை குத்தி அரைக்கலாம், இல்லைன்னா மிக்ஸி சரியாக அரையாது. ஸோ நல்லா பொடியாக அரைச்சுட்டுருக்கேன். நீங்கள் ஈவன் இதை இப்படியே கூட கொதிக்கிற புளி ஜலத்தில் போடலாம், இல்லைன்னா தண்ணி குத்தி நல்லா இன்னும் கொஞ்சம் விழுமூனாக அரைச்சிக்கணுன்னாலும் அரைச்சிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஜலம் குத்தி அரைச்சி எடுத்துன்ட்டு இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம வானலியை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடட்டும். இப்போ நம்ம குழம்பு பண்ண போகிறோம். கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் குத்திக்கலாம். ஏன்னா இதுதான் கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி அது ஒர்க் ஆகும். இல்லைன்னா குழம்பு மேலே சின்னதாக ஒரு பூஞ்சக்காலம் வர ஆரம்பிக்கும். பெங்களூர் மாதிரி கிளைமேட்டில் ஜென்ரலி அதெல்லாம் ஆறுதில்ல, பட் சம்டைம்ஸ் ஆகிடுத்துனா கஷ்டம். எனிவே நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்க போகிறோம். ஸோ இப்போ எண்ணெய் சுட்ட கையோட கடுகு வெந்தயமும் ஜஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கலாம், பொரியட்டும். ஸோ கடுகு பொரிய ஆரம்பிச்சிருத்து வத்த மிளகாய் போட்டுக்கலாம். புளி ஜலத்தை ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி, கொஞ்ச நேரம் புளி ஜலம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். அப்புறம் அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். சரி, நல்லா கொதித்து சைட்லலாம் எண்ணெய் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா, இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச விழுதை ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக நல்ல க்ரீனாக எலசாக இருக்கோ அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் குழம்பு. பா, வாசனை தூக்குறது. கருவேப்பிலை குழம்பு, கருவேப்பிலை தொகையல் எல்லாமே நல்லெண்ணெய் வித்து கருவேப்பிலை காம்பினேஷன். என்ன ஒரு கண்டுபிடிப்பு! நம்ம இந்தியன் சாப்பாடுகளே அவ்வளோ அமக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும், அப்புறமா உப்பு வெல்லம் ஆட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ வந்து உப்பு வெல்லம் ரெண்டுத்தையுமே இது ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன், அது ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். வேணும்னா தேவைப்பட்டதுன்னா ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா கொஞ்சம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டால் நம்ம அப்படியே ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம வந்து ஒரு வாரம் 10 நாளைக்கு வச்சு ஜஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கோ சாதத்தில் பிரிஞ்சு சாப்பிட்றதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது. கருவேப்பிலை சாப்பிட்டா நிறையா பயன்கள், இதை சொல்லணுன்றதுல நிறையா பேருக்கு தெரியும். அயன் சத்து ஜாஸ்தி. ஸோ இந்த யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கிறவா, டெலிவரி ஆனவா, மெனோபாஸ் ப்ராப்ளம் இருக்கிறவா எல்லாருக்குமே இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலர் பேசிஸில் உடம்பு பிக்கப் ஆகிறதுக்கோசரம் பண்ணி சாப்பிட்லாம். முடி கொட்டினா அவளுக்கும் அந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியல நிஜமாகவே. ஏன்னா கொட்டுறது மட்டும்தான் இருக்கே தவிர வளர்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுவும் என்ன ஸ்ட்ரெஸ்ஸு, அதில் எல்லாம் போச்சுன்னா திருப்பி வரல, சொட்டை தான் வந்துட்டுருக்கு மண்டையில். ஸோ இதுதான், இது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுத்துனா நமக்கு கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடும். கடைசியாக ரெடி ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். இன்னுமே பார்த்தேன்னா நல்லா இப்போ தான் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. நான் இங்கே பக்கத்தில் சாதத்தை வச்சு விட்றேன். ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அழகாக வந்துடுது. இதுக்கு மேலே பண்ணால் ரொம்ப அப்புறம் பிசினி சாப்பிட முடியாத கன்சிஸ்டன்சி ஆகிடும். பார்த்தேன்னா பாருங்கள், பாத்திரத்துலேயே அந்த இதில் இல்லை, அப்படி கெட்டியான ஒரு கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிடுது. நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துடுது. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டுலாம். நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணது போக ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டோன்னா தீர்ற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு இப்போ கருவேப்பிலை குழம்பு மணக்க ரெடி ஆகிடுத்து. ஸோ அடுத்தாப்பில் பண்ண போகிற ஐட்டம் வந்து இந்த அங்காய பொடின்னு சொல்லுவா இல்லையா, அது அங்காய பொடியா என்னன்றது எனக்கு தெரியாது. பொதுவாகவே நான் இதை வந்து ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி எல்லா சாமான்களையும் போட்டு வறுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுப்பேன். எப்பயாவது ரொம்ப வயிறு புண்ணாக இருக்குது, அல்சர் பெயின் வந்துருத்து அப்படின்னு ஃபீல் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு சுட சுட சாதத்தில் இந்த பொடியை வந்து ஒரு நல்ல ஒரு ஹீப்டு ஸ்பூன் போட்டு நெய் குத்தி
சாதத்தை பிசைஞ்சு சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன சாப்பிட்டாலுமே அவ்வளோ வயிற்றுக்கு இதமாகவும் இருக்கும், ஜரிமானம் ஆகும், புண்ணு ஹீல் ஆகும். ஸோ அதுக்கோசரம் தான் இந்த பொடி. இதுக்கு தேவையான சாமான்கள்னு பார்த்தாக்கா ஒரு 3 டீஸ்பூன் சுண்டைக்காய், 3 டீஸ்பூன் மணத்தக்காளிக்காய் வத்தல், 3 டீஸ்பூன் வேப்பம்பூ, 3 டீஸ்பூன் தனியா, 3 டீஸ்பூன் துவரம்பருப்பு, ஒரு 2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, பெருங்காயம். காரம் வந்து கம்மியாக வேணும்னா போட்டுக்கோங்க, நிறையா வேணா போட்டுக்கோங்க. ஒரு 5-6 பியாடிக்கு மிளகாய், கல் உப்பு 1 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம இப்போ 1 by 1 எப்படி வறுத்துக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் வானொலி வச்சுருக்கேன். சில சாமான்களை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், சிலதை நெய்யில் வறுத்துக்கணும். அது என்னன்றதை காமிக்கிறேன். பாத்திரம் வானொலி சுட்டுருக்கு. இப்போ வந்து இதை 1 by 1 வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து சுண்டை வத்தலை வறுத்துக்கிறேன். சிலது மார்க்கெட்டில் உப்பு போட்டதும் கிடைக்கும், உப்பு போடாததும் கிடைக்கும். நாங்கள் பொதுவாக உப்பு போடாதது வாங்குவோம். இந்த அமாவாசை மாசப்பிறப்பு நாட்களில் உப்பு போட்டதை நம்ம சேர்த்துக்கிறது இல்லை. உப்பு இல்லாத சுண்டை வத்தல் தான் அது. இதை லேசாக வறுத்துக்கலாம். சரி, நல்லா இப்போ வாசனை வர ஆரம்பிக்கிறது. லேசாக நல்லா அந்த சுண்டைக்காய் வத்தல் பொரியிற வாசனை வந்ததுன்னா 1 by 1 இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். தனித்தனியாக வறுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு இதுவுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேப்பம்பூலாம் ரொம்ப சாஃப்ட் கிடுகிடுன்னு பொரிஞ்சிரும். அதே சுண்டை வத்தல் பார்த்தேல் அப்படின்னாக்கா அதோட தோல் வந்து திக்னஸ் ஜாஸ்தி. அது கொஞ்சம் பொரியறதுக்கு டைம் எடுக்கும். இப்போ மணத்தக்காளிக்காய் வத்தல் இது வந்து உப்பு போட்ட வத்தல். சில நேரங்களில் கிடைக்கிறது, சில நேரங்களில் கிடைக்கிறது இல்லை. நான் ஸ்ரீரங்கத்துலேருந்து வாங்கிட்டு வந்தது வந்து உப்பு போடாதது தான். எங்கள் மாமியாரத்தோட ஸ்டே பண்ணியிருந்தா வாசல்லையே ஒருத்தர் வந்து நிறைய அப்படியே குமிச்சு போட்டு விற்றுருந்தா. படி கணக்கில் வாங்கிட்டு வந்தேன். வெள்ளை கோபுரம்னு சொல்லுவாள், அந்த இடத்துக்கிட்ட ஒரு சாயங்காலம் ஆனால் காய்கறிகள் போட்டால் அந்த இடத்துல நான் வாங்கினேன். இதுவும் கொஞ்சம் வாசனை வரட்டும். லேசாக புகை வர ஆரம்பிக்கும், தெரியறதான்னு தெரியல. அந்த மாதிரி புகை வர ஆரம்பிச்சுடுத்துனாலே நமக்கு வந்து ப்ராடக்ட் வறுத்துருத்துன்னு அர்த்தம். நம்ம இப்போ இதை வந்து மாற்றிக்கலாம். அடுத்தாப்பில் வேப்பம்பூ சீக்கிரமாக வருந்துடும். இது சடக்குன்னே நான் இப்போ அடுப்பையே ஆஃப் பண்ணியிருக்கேன். ஏன்னா பாத்திரத்தோட சூட்லேயே அது வருந்தால் போகிறோம், இல்லைன்னா கருகி போயிடும். அப்புறம் அதோட தன்மை நமக்கு கிடைக்காம போயிடும். பாருங்க, நான் போட்டதுக்கும் கலர் வந்து செவந்து போயிருக்கு. முன்னாடி போட்டது லைட் ப்ரௌன் கலராக இருந்தது. இப்போ பார்த்தேன் அப்படின்னாக்கா கலர் நல்லா செவந்து வந்துடுத்து. இந்த கன்சிஸ்டன்சி போகும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். தனியா, துவரம்பருப்பு, மிளகு, வத்த மிளகா எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். ஜீரகத்தை அப்புறமா போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து பாத்திரத்தோட சூட்லேயே படப்படான்னு ஃபஸ்ட்டே பொரிய ஆரம்பிச்சிடும். மற்றதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது கொஞ்சம் செவக்கட்டு காமிக்கிறேன். பருப்புகள்லாம் செவக்க ஆரம்பிச்சிடுத்து. இந்த சூட்லேயே நம்ம ஜீரகத்தை போட்டுடலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா துவரம்பருப்பு செவந்து வர ஆரம்பிச்சிடுத்து. ஜீரகம் பொரியிற சத்தம் கேட்குறதா தெரியல. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் எடுத்துக்கலாம். அடுப்பை சின்னதில் வச்சுட்டுருக்கேன். கல் உப்பு இதையுமே லேசாக வறுத்துக்கலாம்.
ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துனேன். இது ஆக்சுவலாக ஒரு மாதிரி அந்த உப்பு சுருக்குன்னு தெரியணும். அந்த மாதிரி தான், நம்ம சாப்பாட்டில் இருக்கிற மாதிரி இல்லை, இந்த பொடியில் வந்து கொஞ்சம் உப்பு தெரியணும். ஸோ தட் அந்த சாட்டில் அது போடுறச்ச கரெக்டான பதத்துக்கு வந்துடும் நமக்கு. சரி, உப்பை வறுத்துட்டு போட்டேன்னா இந்த பொடி கெட்டு போகாமல் இருக்கும். அடுப்பை சின்னதாக வச்சுருக்கேன். இப்போ வானலியில் கொஞ்சமாக நெய்யை குத்திக்கலாம். நான் சேஷை வாங்கிட்டு வர சொன்னேன். ஆக்சுவலாக நெய் தீந்துருத்து. இதில் நம்ம இந்த பெருங்காயத்தை பொரிய விட்டுக்கலாம். சரி, பெருங்காயம் நல்லா பொரிஞ்செடுத்து அதையும் எடுத்து இதோட சேர்த்துன்றலாம். சரி, பொரிஞ்சாக்கா உங்களுக்கு அரைக்கிறச்ச நல்ல பவுடராக கரக்கரான்னு வரும். அதுக்கு தான் வாசனையும் நல்லாயிருக்கும். இப்போ சொட்டு நெய் இருக்கு இல்லையா, அதில் இந்த கருவேப்பிலையை நல்லா கரக்கரான்னு பொரிச்சுட்டு அந்த வறுத்த சாமான்களோட இந்த பொரிஞ்ச கருவேப்பிலையும் சேர்த்து அரைக்க வேண்டிதான். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு காட்டுறேன். ஸோ வெங்காய பொடிக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே நல்லா வறுத்துன்ட்டேன். இப்போ நம்ம இதை அப்படியே பொடி பண்ணி எடுத்துக்க வேண்டிதான். ஃபஸ்ட்டு இதை நம்ம பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதையும் சேர்த்து வச்சு பொடி பண்ணலாம், இல்லைன்னா அரையாது. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்தாச்சு, பொடி பண்ணிட்டுலாம். ஸோ நல்லா பொடியாக அரைச்சாச்சு, செம்ம வாசனையாக இருக்குது. இதையும் இதே மாதிரி நம்ம ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு சாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஒரு ஹீப்டு ஸ்பூன், அதாவது ஒரு ஃபுல் டீஸ்பூன் வந்து சாதத்தில் சுட சுட சாதத்தில் நெய்யை குத்தி இந்த பொடியும் போட்டு சாப்பிட்டாக்கா அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது. ஸோ இப்போ நமக்கு வெங்காய பொடியும் ரெடி ஆகிடுத்து. இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னாக்கா கம்ப்ளீட்லி ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு ஐட்டம் உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன். சாதம் வச்சுருக்கேன், இதுக்கு சுட்டாப்பளம் கூட நல்லா இருக்கும். பார்த்தேன் அப்படின்னாக்கா கருவேப்பிலை குழம்பு பண்ணியிருக்கேன், வெங்காய பொடி பண்ணியிருக்கேன். சாதம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு சுட்டாப்பளம் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லையா, ரொம்ப வயிறு பாதர் பண்ணுறதா, கொஞ்சோண்டு தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கு உண்டான menu இவ்வளோதான். Hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.